பாஸ்டர் டி மோகன் இருக்கிறார், எல்லாருக்கும் தெரியும். ஆமேன். இப்போதைக்கு தமிழ்நாட்டிலே பிக்கஸ்ட் சர்ச், அவ்வளோ பெரிய சபையை கட்டி ஆண்டவர் கிருபையில் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண தேவன் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமாம். அவங்க ஆரம்ப காலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு 100 விசுவாசி வந்த பிறகு ஒரு வாடகை வீட்டில் எடுத்து அவங்க சர்ச்சு நடத்துகிறாங்க. ஒரு 100 விசுவாசி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அது 100 விசுவாசியை பார்த்தோன்னே அந்த வீட்டுக்கார ஓனர் உடனே காலி பண்ணி வச்சிட்டான். காலி பண்ணி எங்கே போகணும்னு தெரில. அவர் சொல்கிறாரு, மரத்தடியில் YMCA நந்தனா மரத்தடியில் உட்காந்து 6 மாதமாக அழுது கதறி, ஒரு லேண்டு வேணும் ஆண்டவரே, வாடகைக்கு இருந்தால் எல்லோரும் எங்களை என்ன செஞ்சிடறாங்க, துரத்தி விட்டுறாங்க, எங்களுக்கு ஒரு லேண்டு வேணும், கதறி அழுதுட்டு இருந்தோம். ஒரு நாள் நல்லா கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது ஆண்டவர் வந்து அப்படியே வெளிப்பட்டு அதே இடத்துல வெளிப்பட்ட ஆண்டவர் சொன்னாங்க, யூ ஸ்டாப் க்ரையிங், நான் ஆல்ரெடி உனக்கு லேண்டை கொடுத்துட்டேன், நீ திரும்பி பாரு, அதுக்கு நன்றி சொல்லுன்னு கர்த்தர் சொன்னாரா. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஐ ஹவ் ஆல்ரெடி கிவன் யூ, ஐ ஹவ் ஆல்ரெடி சாங்ஷன்ட் யூ. நான் சொல்லட்டுமா, நீங்கள் எந்த பெட்டிஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் அழுகுறீங்களோ, வெளியில் அழுகலை, வெளியில் சிரிக்கிறேன், உள்ள அழுகிறேன்னு இருக்கிறீங்கல்ல, என்ன ஒரு காரியத்தை வச்சு நீங்கள் குமுறுந்துக்கிட்டே இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்கிறாரு, இட் இஸ் ஹியர். ஆமேன். அது ரெடி ஆயிடுச்சு, நீ திரும்பி பாரு, உனக்கு கிடைக்கும்.